ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று யோவேல் எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் ஷல் நெவர் பி ashamed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை கனப்படுத்துகிறவர் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியான பலனை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் உலக யுத்தம் நடந்தபோது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே பிள்ளைகள் எல்லாரும் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்று அந்த அரசர் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு விசேஷித்த வண்டியில் ஏற்றி பத்திரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போனாங்க. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு போகிற போது அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை அனுப்புகிற போது அநேகர் கண்களிலே கண்ணீர். காரணம், இந்த யுத்தம் நடக்கிற போது பிள்ளைகளை திரும்ப பார்க்க நேரிடுமோ, ஒருவேளை பிள்ளைகளை பார்க்காமல் போய்விட்டால் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடே அநேகர் கண் கலங்கும் போது ஒரு மகள் தன்னுடைய தாயாரை பார்த்தாள். அந்த கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அந்த தாயிடம் ஓடி வந்து இப்படி சொன்னாள்: அம்மா, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது பத்திரமான ஒரு இடத்திற்கு அரசர் எங்களை கொண்டு போகிறார். சீக்கிரம் நாம் சந்திப்போம். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். காரணம், இந்நாட்டின் அரசர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டார் என்று சொல்லும்போது அந்த தாய்க்கு அந்த வார்த்தை ஆறுதலாய் இருந்ததாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த சிறு குழந்தையினுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்நாட்டு அரசர் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுகிறார். இந்த நாட்டின் அரசர் எங்களை வழி நடத்துகிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த சின்ன பெண் தன் தாயிடம் சொன்னதாக தெரிகிறது. எத்தனை உண்மை! நமக்கு ஒரு அரசர் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிற போது, அவர் வழி நடத்துதலின்படியே செய்கிற போது நிச்சயமாகவே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. அடியின் மேல் அடி, வேதனையின் மேல் வேதனை, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலுக்குள்ளே கடந்து போன ஒரு தாசன், தேவனுக்கு பயப்பட்ட ஒரு தாசன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் வாழ்க்கையிலே வந்த இழப்புகள் தாங்க முடியாத ஒன்று. அவருடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நஷ்டங்கள், பொருளாதார நஷ்டங்கள். அது மாத்திரமா, சரீரத்திலே பாடுகள். இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு வாழ முடியும் என்று கேட்டால், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார்: அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னை போல விளங்குவேன். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவருக்கு ஆண்டவர் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் அதுபோல பல சோதனையின் வழியாய் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன உங்களுக்கு? நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிற போது அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்காக ஆசீர்வாதமாய் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. காரணம், தேவன் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். சாத்தான் எவ்வளவோ தொந்தரவுகளை
பாதிப்புகளை அவன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே கொண்டு வந்தும் கூட, நிந்தனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வந்தாலும் கூட, முடிவு என்ன? இந்த யோபு தேவனாலே கனப்படுத்தப்பட்டான், வெட்கப்பட்டு போகலை. He was not ashamed. அவன் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகவில்லை, அவன் அறிக்கை வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலவித சோதனையிலே போகிற உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடப்போவதில்லை. உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வாழ்க்கை தேவன் திரும்ப தூக்கி எடுத்தார். உடைந்து போன வாழ்க்கை கட்டப்பட்டது. இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் நெருங்கின உறவுகளை, மிகுந்த அன்பார்ந்தவர்களை இழந்து போய் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இந்த சோதனை நேரத்திலேயும் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பல வருடங்களுக்கு முன்பதாய் என் வாலிப வயதிலே என் தகப்பனை நான் இழக்க நேரிட்டது. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது வேலை இல்லை, எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்தபோது என்னிடம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் யூ. தகப்பனை போல உன்னை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். இந்த நாள் வரைக்கும் அந்த வார்த்தை உண்மையாய் இருக்கிறது. கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விடவில்லை. உண்மை. பிரியமானவர்களே, இந்த யோபுவின் சோதனையிலே கர்த்தர் கூட நின்று அவனை பொன்னாக விளங்க பண்ணினது உண்மையானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த சோதனையை தாண்டி வர கர்த்தர் பலன் தருவார். உங்களை வெட்கப்பட விடமாட்டார். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 23 வாசிக்கிற போது தாவீது சொல்லுகிற ஒரு அற்புதமான சாட்சியான ஒரு வார்த்தை, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மற்றவர்களுக்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை வெட்கப்படாமல் காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் தலை அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆம் பிரியமானவர்களே, God anoints you richly with his oil. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை கவனிப்பீர்களானால், சங்கீதம் 22 அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்கள். எங்கே போகிறோம் என்று தெரியாது, ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார். கர்த்தர் அவரை வெட்கப்பட விடவில்லை. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிற போது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது, தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கிற போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Keep going on the track that God has given you. தேவன் உங்களை நடத்துகிற வழியிலே தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். காற்றுகள் வரும், புயல் வரும், மழை வரும், அதிர்வுகள் வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவின் புத்தகத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை போட்டிருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 45 அதிகாரம் 17 வசனத்தை கவனிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே இருதயம் கலங்கி போய் நிற்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உயிருள்ள ஒரு இயேசு இருக்கிறார், உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறார். போராட்டங்களின் நடுவிலே, சத்துருக்களின் நடுவிலே,
உங்கள் ஊழியங்களில் பல நெருக்கடிகள் வருகிற நேரத்திலே நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு முறை ஒரு கிராமத்திலே நான் போயிருந்த போது அங்கிருந்த தேவ ஊழியர் எனக்கு சொன்னார், ஐயா, இந்த மிகுந்த தாழ்வான ஒரு மக்கள் நிறைந்த பகுதியிலே ஊழியத்தை கர்த்தர் என்னை அனுப்பினார். ஏன் எனக்கு வேறு இடம் இல்லையா என்று கலங்கி மிகுந்த கஷ்டத்திலே நெருக்கத்தில் இருக்கிற போது, ஊழியத்தை விட்டுவிடலாம் என்று நினைக்கிற போது, ஐயா நான் போகிறேன், வேறு இடத்திற்கு போகிறேன் என்று புறப்படுகிற போது அவர் எதிர்க்க ஒருவர் நடந்து வருகிறார். தோளின் மேலே ஒரு பெரிய பெட்டியை வைத்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் கிராஸ் பண்ணுற இடத்துல அந்த பெட்டியை சுமக்கிறவர் கேட்கிறார், ஐயா இந்த பெயரை உடையவர் இந்த இடத்தில் இருக்கிறாரா? அவரை தேடி வந்திருக்கிறேன், இந்த பெரிய பெட்டி அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். இவருக்கு ஆச்சரியமாய் போனது. இந்த ஊழியர் சொன்னார், நீங்கள் சொல்லுகிற பெயரை உடையவர் நாங்கள் தான், ஆனால் யார் என்ன அனுப்பினார்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வந்த அந்த டெலிவரி பாய் இப்படி சொன்னார், ஐயா இது ரொம்ப நாட்களுக்கு முதல் உங்களுக்காக இந்த இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட உதவிகள், இதை உங்களிடம் கொடுக்க சொல்லி இதுதான் நேரம் வந்தது, கொண்டு வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. இந்த பெட்டியை திறந்தபோது அவருக்கு தேவையான அநேக பொருட்கள் அதில் வந்திருந்தது. தேவன் சொன்ன வார்த்தை அவர் நினைவு கொண்டார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் தொடர்ந்து இந்த ஊழியத்தை உமக்காக செய்வேன், நீர் உண்மையுள்ளவர், நீர் உத்தமர், என்னை மறக்காத தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை வழி நடத்துவீர் என்று தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்ததாக பார்க்கிறோம். உண்மை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு விடுவதில்லை. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் கடந்து போகிறதை தேவன் அறிவார். யோபு சொன்னது போல உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார். யூ வில் பிகம் அ டெஸ்டிமனி. டெஸ்ட் இல்லாமல் ஒரு டெஸ்டிமனி வராது, சோதனை இல்லாமல் ஒரு சாதனை வராது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தையை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பீர். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த சோதனை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வல்ல கரம் பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும். உத்தம இருதயத்தை தாரும். கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் அர்ப்பணித்து தகப்பனே பொன்னை போல விளங்கச் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை நிச்சயம். நன்மை செய்கிற உம்முடைய கரம் குறுகி போகல. தேவன் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறவர். வல்லமையான உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், தலை முதல் உச்சங்கால் வரை பரிபூரணமுடைய வல்லமை இடைகட்டட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தகப்பனே ஒவ்வொரு இருதயத்தை உற்சாகப்படுத்துங்க. வெட்கப்பட்டு போவதில்லை என்பது வார்த்தையை கர்த்தர் நிரூபிக்கிற தேவன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒவ்வொருடைய இருதயத்தின் கவலைகள், பாரங்கள் வெளியேறட்டும். சத்துருவின் நடுவிலே தலையின் மேலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும். தகப்பனே உம்முடைய கரம் நன்மை செய்கிற கரம். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருடைய சமாதானமும் பரிபூரணமாய் இருக்கட்டும். எந்த இழப்புகள் நடுவே கடந்து போகிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான பலனை தருகிற தேவன். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை விளங்கட்டும். சாட்சியாய் நிறுத்தும் பொறுப்பெடுக்கிற பெரிய தேவன் இருக்கிறீர். விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடாதிருக்க உதவி செய்யும். கரம் பிடித்து பலப்படுத்தும். பெரிய திருப்பங்கள் ஏற்படுகிறதற்காக நன்றி. அவர்கள் எதிர்பார்த்த நன்மையை விட பெரிய காரியங்களை கர்த்தர் இப்பொழுது செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.